ராமன் ஒரு சாதாரண தந்தை, தச்சு வேலைக்காரன். வீட்டிற்காக, மனைவிக்காக, அவருடைய 2 குட்டி பசங்களுக்காக அவர் முழு உயிரையும் கொடுத்து உழைக்கிறவர். ஆனால் வாழ்க்கை அவரிடம் ஒரு நாளும் சுலபமாக நடக்கவில்லை. ஒரு நாள் வேலை செய்யும் இடத்தில் ஒரு பெரிய விபத்து. கை முறிந்தது, முடங்காத வலி. அந்த வலியின் காரணமாக மாதங்களாக வேலைக்கு செல்லவில்லை. வீட்டில் வாடகை பாக்கி, குழந்தைகளுக்கு கல்வி கட்டணம் பாக்கி, மருந்து பாக்கி. ஒவ்வொரு இரவும் ராமன் தலையை சாய்க்கும் போது ஒரே கேள்வி, நான் இப்படி உடைஞ்சு போயிட்டா என் குடும்பம் எப்படி? ஆனால் அதே நேரம் மீனாட்சி அவரோட கையை பிடிச்சு சொல்வா, உன்னை உடைக்கிறது இது தண்டனை இல்லை ராமா, உன்னை இன்னும் பெரிய மனிதனாக உருவாக்குற ஒரு பயிற்சின்னு நினச்சிக்க. ராமன் நம்ப மாட்டான். ஆனால் வாழ்க்கை ஒரே ஒரு வழி மட்டும் காட்டுது, மீண்டும் எழுந்து நிற்கணும். நாளாக கனமான கையை தூக்க முடியாமலேயே பால் கடைக்கு டெலிவரி. அவன் ஒற்றை கையை வைத்துக்கொண்டே எல்லா வேலையும் பார்த்தான். அவன் கை வலித்தது, மனசு உடைந்தது. ஆனால் குடும்பம் அவனை சுற்றி ஒளியா நின்றுச்சு. குழந்தைகள் தந்தை வர வர ஓடி அணைத்துக் கொள்வது, மனைவி அமைதியாக வலி மருந்து தடவி வைப்பது. அவை ராமனுக்கு சொல்லாத ஒரு செய்தி, கடவுள் இன்னும் உன்னோட வேலையை முடிக்கல. குளிர்கால பொழுது ராமன் பழைய பஸ் நிலையம் அருகே நின்று வேலை தேடிக்கிட்டு இருந்தான். அங்கே ஒரு பெரிய கட்டிட நிறுவனம் தேர்ந்தெடுக்க போறது பற்றி பார்த்தான். 100 பேர் வரிசை. ஆனா ராமன் மட்டும் கையில் பிளாஸ்டருடன் நின்றான். அவனை எல்லாருமே பார்க்க புன்னகை செஞ்சாங்க. அவன் நேர்மையான செக்ஷன் ஆபீசரிடம் சொன்னான், சார் கை வலிக்குது சார், ஆனா மனசுல வலி இல்லை. என் குடும்பத்துக்காக நான் எதையும் கற்றுக்கொள்வேன் சார். அந்த நேரம் தான் கடவுள் தன் கதவை திறந்தார். ஆபீசர் புன்னகையுடன் சொன்னார், உன்னை வேலைக்கு எடுக்கிறது உன் திறமைக்காக இல்ல ராமன், உன் வலியை தாண்டி நின்ன தைரியத்துக்காக, நீ உன் குடும்பத்துக்காக உருகி நின்னதுக்காக. மாதங்கள் கழிச்சு ராமன் பெரிய கட்டிட திட்டத்தின் முக்கிய வேலைக்காரனாக மாறினான். குடும்பம் நிலை பெற்று அவர்களோட வாழ்க்கையை ஒளி கண்டது. ஒரு நாள் மெதுவாக சொன்னாள், அந்த விபத்து நடந்த நாள் ஞாபகம் இருக்கா? நம்ம வீடு முடிஞ்சிடும்னு நான் பயந்தேன். ஆனா இப்போ தெரியுது ராமா, அது நம்ம வீட்டை உடைக்கல, உன்னையே மீண்டும் படைக்க வந்ததுதான் அந்த விபத்து. ராமன் கண்கள் ஈரமாய் குழந்தைகளை கட்டிப்பிடித்தான்.